மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. காவிரியில் தினமும் 1 TMC வீதம் 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு நீர் திறக்க வேண்டும். காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவு. சென்னை மாநில கல்லூரியில் நடந்த போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்பு. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகளுக்கு விருது வழங்கிய முதலமைச்சர். போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. காவல்துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். மாநிலம் முழுவதும் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், மகளிர் உரிமைத் தொகை உயர்வு போன்ற வாக்குறுதிகள் என்ன ஆயின என OPS கேள்வி. ஆளுகின்ற அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி உரிமைத் தொகை உயரவில்லை. இனிப்பூட்டும் இன்பச் செய்திகள் வரும். நாடே திரும்பி பார்த்து பல்வேறு மாநிலங்களும் கை கொண்ட திட்டம் விடியல் பயணம். இதனை விரிவுபடுத்தி அனைத்து அரசு பேருந்துகளிலும் மாநிலம் முழுவதும் எங்கு வேணாலும் பயணிக்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்தி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் என மகளிர் நம்பினர். ஆனால் அதிலும் ஏமாற்றம். 5 வருடங்கள் இருப்பதால் வாக்குறுதிகள் படிப்படியாகத்தான் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் பதில். நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். பட்ஜெட் மீது எதிர்பார்ப்பில் இருந்த பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது தவேக ஆட்சி என OPS சாடல். தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடம் மாறியதன் காரணமாக OPS துதிபாட வேண்டிய அவசியமில்லை என செங்கோட்டையன் பதிலடி. தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் இடத்தை மாற்றியவர் செங்கோட்டையன் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என OPS பதிலடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இடத்தை மாற்றினாலும் தனது சட்டை பாக்கெட்டில் இருந்து ஜெயலலிதா புகைப்படத்தை மாற்றாதவர் செங்கோட்டையன் என அமைச்சர் ராஜ்மோகன் ஆதரவு குரல். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா,
இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. சட்டை பாக்கெட்டில் புகைப்படத்தை வைத்து ஏமாற்றும் பழக்கம் தனக்கு இல்லை என ஓபிஎஸ் ஆதங்கம். புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முறை முதலமைச்சராகிய ஜெயலலிதா புகைப்படத்தை பாக்கெட்டில் இருந்து ஓபிஎஸ் மாற்றியது சரியா என அமைச்சர் ஆதவ் கேள்வி. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் தான் யார் புகைப்படத்தை சட்டை பையில் வைத்திருக்கிறேன் என்பெல்லாம் சட்டப்பேரவையில் பேசலாமா என ஓபிஎஸ் கேள்வி. அமைச்சர்கள் படத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் தவறு. இல்லை, நீங்க இல்ல தவறு இல்ல, அது இன்றைக்கு நான் இந்த சட்டமன்றத்தில் அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள், அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. உட்காருங்க. ஆமா, படத்தை மாற்றி ஏமாற்றும் பழக்கம் என தன்னை ஓபிஎஸ் விமர்சிக்கலாமா என செங்கோட்டையன் டென்ஷன். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் படத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல நீங்க கேட்கணும், இருங்க. இல்ல அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்க ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்தும். அதிமுக எம்எல்ஏக்களை தவிகவில் இணைத்ததுதான் புதிய அரசின் ஒரே சாதனை. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சால் கடும் அமளி. கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், சொல்வது யாரும் கோச்சுக்கோனா, இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னன்னு சொல்றது? இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று. அதிமுக தலைமை மீது நம்பிக்கை இல்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் இணைகின்றனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இபிஎஸ் மற்றும் ஓஎஸ் மணியன் ஆவேசம். இரண்டாயிரத்தி 17ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்றது அதிமுக ஆட்சியே இல்லை என ஆதவ் அர்ஜுனா சாடல். ஜெயலலிதாவிற்கு பிறகு பாஜகவிடம் அதிமுக சரணடைந்து விட்டதாகவும் கடும் தாக்கு. 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் அந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க. நீங்க ஏபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்து பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆவேசம். இருக்கைகளிலிருந்து எழுந்து முழக்கவிட்டதால் கூச்சல் குழப்பம். தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள்.
அதிமுக எம்எல்ஏக்களின் தொடர் அமளியால் இருக்கையை விட்டு எழுந்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அமைதிப்படுத்த முயற்சி. கண்டுகொள்ளாமல் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காட்டமாக எச்சரிக்கை. எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவது குறித்து திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இணைந்து பேசியது தனக்கு தெரியும். அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதற்கு ஆதரவாக பேசிய திமுக எம்எல்ஏவிடம் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் காட்டம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க சார். திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்துவிட்டது போன்று சபாநாயகர் பேசியதை ஏற்க முடியாது என இபிஎஸ் மற்றும் ஏவ வேலு திட்டவட்டம். இரண்டு பேரும் ஒரே கருத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டியதாகவும் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம் எனவும் சபாநாயகர் வேண்டுகோள். நான் விளக்க சொல்றேன் உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன சொல்றீங்க? உட்காருங்க சொன்ன உடனே அவரே என்று சொல்ல ரெண்டு பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்கிற. உட்காருங்க. எம்எல்ஏக்கள் கட்சி மாறியது தொடர்பான இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு பதில் அளிக்க அமைச்சர் செங்கோட்டையன் முயற்சி. அதிமுக எம்எல்ஏ மூக்கூர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் ஆவேசமாக புழக்கமிட்டதால் பதிலளிக்க முடியாமல் அமர்ந்தார். தேர்தலின் போது மக்களை ஏமாற்ற திமுக ஆட்சியில் பட்டா மட்டுமே கொடுத்தார்கள், நிலத்தை காணவில்லை என திருவெரும்பூர் தாவைக்கு எம்எல்ஏ நவல்பட்டு விஜய் குற்றச்சாட்டு. திருவெரும்பூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணா. எந்த இடமுமே இல்ல. கலெக்டருக்கு தெரியும். எல்லாமே பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக பட்டா கொடுத்து இடமே இல்ல. இதுக்கு ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். எல்லாம் உட்காருங்க. உண்மை பேசுறேன். எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம். உட்காருங்க. ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். எல்லாம் உட்காருங்க. உண்மை பேசுறேன். உறுப்பினர் திமுக ஆட்சியில் இடமே இல்லாமல் பட்டா கொடுக்கப்பட்டது உண்மைதான் என அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். திமுக ஆட்சியில் கொடுத்த பட்டாக்களுக்கு இடங்களை கேட்டு மக்கள் தங்களிடம் வருவதாக அமைச்சர் கமலியும் பதில். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறினார், பல லட்சம் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்தோம் என்று. பட்டா இருக்கிறது, இடமெங்கே என்று எங்களிடம் வந்து கேட்டார்கள். இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன். கரூர் கூட்ட நெரிசலில் சிபிஐ வழக்கு இருப்பதால் அமைச்சர்கள் டென்ஷனாக இருக்கிறார்கள் என கூறலாமா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. அமைச்சரும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. யாரையும் பார்த்து பயப்படுவோர் தாங்கள் அல்ல என அமைச்சர் புசி ஆனந்த் பதில். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை.
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மக்கள் மனதில் இல்லை என திமுகவிலிருந்து தவேகாவிற்கு மாறி எம்எல்ஏவாக தேர்வான சூலூர் சுகுமார் விமர்சனம். மக்கள் மனதில் இருந்தால்தான் சட்டப்பேரவைக்கு வர முடியும் என்றும் பேச்சு. முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். தாவேக் ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி உள்ளது. 5 ஆண்டுகள் முடியும் போது 20 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும் என சட்டப்பேரவையில் இபிஎஸ் விமர்சனம். தமிழ்நாடு பட்ஜெட் மூலம் வருவாய் ஈட்டும் திறனை தவேக அரசு பலவீனப்படுத்தி உள்ளதாக ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. மாநிலத்தின் வருவாயை பெருக்கும் எந்த திட்டமும் இல்லை என்றும் சாடல். தமிழ்நாட்டை தற்சார்பாக்குவோம் என்று கூறிய இந்த அரசு நடைமுறையில் மாநிலத்தின் வருவாய் ஈட்டும் திறனையே பலவீனப்படுத்தியிருக்கிறது. இதைவிட கவலையளிப்பது என்னவென்றால், மாநிலத்தின் வரி மற்றும் வரியில்லா வருவாயை உயர்த்துவதற்கான புதிய சிந்தனையோ புதிய திட்டமோ புதிய அணுகுமுறையோ இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்கும் காணப்படவில்லை. முக்கிய நதிகளில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக 20 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பேசிய சௌமிகா அன்புமணி கோரிக்கை. தடுப்பணைகள் கட்டலாம், பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடலில் போகாமல் நம்மளால் சேமிக்க முடியும். நீங்கள் 420 கிலோமீட்டரில் 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடலில் போகாமல் நம்மளே சேர்த்து வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 27,000 குளங்களை 1 மீட்டர் தூர்வாரினாலே 150 டிஎம்சி வரை தண்ணீரை சேமிக்கலாம். சட்டப்பேரவையில் பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி யோசனை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அன்புமணி சர்வதேச அளவில் பெற்ற விருதுகளை பட்டியலிட்டு சட்டப்பேரவையில் சௌமியா நீண்ட உரை. 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்காவில் கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறாரு. அன்புமணியின் சாதனைகளை நிறைய கூறிவிட்டீர்கள், போதும் முடித்துக் கொள்ளுங்கள் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அன்பு வேண்டுகோள். எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை நிறைய சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களை பற்றி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்க நன்றி அவைக்கு நன்றி சொல்லி முடிக்கலாம். நன்றி. திமுக சார்பில் மத்திய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் நீட் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மத்திய அமைச்சராக இருந்த காங்கிரஸை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் தான் மசோதாவை தாக்கல் செய்தார், காந்தி செல்வன் அல்ல என முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தி அல்ல, உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டுத் தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய
நாங்கள் இணையமைச்சர்லாம் வந்து எப்பவுமே நாடாளுமன்றத்தில் வந்து எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மான விவாதத்தில் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேச திமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. அந்த நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். அமைச்சர் விஸ்வநாதனுக்கு எதிராக எழுந்து நின்று கையை நீட்டி பேசிய ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு சபாநாயகர் கண்டிப்பு. ஒழுங்கீனமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க, 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 சொல்லலாம், உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எதிர்கட்சி கொறடா, நீங்க வந்து சரியா சார் உட்காருங்க. 60 ஆண்டுகள் மேலே நடவடிக்கை எடுப்பீங்க, உட்காரணும். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.